எங்க ஊரு மாரியம்மா தஞ்சமான காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா ஒன்னு தாயி ஒன்னு எண்ணிக்கிட்டு, இது பொன்னா விளையும் பூமி, நீ கண்ணா காக்குற சாமி, இரு கண் பாரம்மா என் தாயம்மா உன்னோட தொடக்காமி. எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா, எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா, தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா, எங்க முத்து மாரியம்மா. सुप्रजा रामपूर्वा संध्या प्रवर्तते, उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्तिकम्. कौसल्या सुप्रजा रामपूर्वा संध्या प्रवर्तते, उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्तिकम्. उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज, उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु. திலகா, ஏய் திலகா, வா வெளியே. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஏய், என்னடி கோலம் போட்டிருக்க வீட்டுக்கு முன்னாடி? இப்படிதான் யாராச்சும் கோலம் போடுவாங்களா? நல்லா தானே போட்டிருக்கேன், பிடிக்கலாம் சொல்லுமா, நாளையிலேருந்து நான் வேற மாதிரி போடுறேன். ஆமாம், கிழிச்சு ஒரு வேளை உருப்படியே சரியா? நீ எங்க உன் புருஷன்? கூப்பிடு முதல்ல. யோ இளங்கோ, இளங்கோ வாய வெளியே. அம்மா கூப்பிட்டீங்களா? இந்த மரியாதைக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. உன் பொண்டாட்டி கோலம் போட்டிருக்க லட்சணத்தை பாரு. இப்படிதான் யாராவது வீட்டுக்கு முன்னாடி அசிங்கமாக கோலம் போடுவாங்களா? அம்மா தப்பு தாங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு பார்த்துக்கிறேங்க. உடனே உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துடுவியே. ஷூ, வீட்டில் ஒரு வேளை உருப்படியாக செய்கிறீங்களா? இல்லை மாசமானா சம்பளம் மட்டும் சேர்த்து கேட்கணும்னு தோணுது, ஒரு வேளை உருப்படியாக செய்யணும்னு தோணாதா? சரி, இங்கே பாரு, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் தப்பு பண்ண மாட்டேன்னு புருஷனும் பொண்டாட்டியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கேளுங்க. கழுத, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அண்ணன் நீங்கிற மரியாதை இல்லாமல் காலை விட சொல்றியா? என்ன குறும்பு தேவகி, உங்க அண்ணி உன்னை அடிக்க வர்றேன். மாமா, நாளைக்கு எதுவுமே பண்ணல மாமா. வேணும்னு எங்க அண்ணனை கேட்டு பாருங்க. இல்லனே. ஆமாமா, இவ எதுவும் பண்ணல, இவதான் தேவையில்லாம. ஓஹோ, தங்கச்சிக்கு சப்போர்ட்டா? அவளுக்கு செல்லம் கொடுத்து நீங்க தான் அவளை கெட்டு போக வைக்கிறீங்க. அப்பா பொறுமா பொறு. ஏமா தேவகி, நீ அப்படி என்ன தப்பு பண்ண? நான் என்ன பண்ணேன்னு கேளுங்க முதல்ல. இவ்வளவு அழகா கோலம் போட்டு வச்சிருந்தேன். சரி, என்னடி கோலம் போட்டிருக்க? இப்படி தானே கோலம் போடியான்னு பெரிய முதலாளி மாதிரி மிரட்டுறா. அது மட்டும் இல்லாம எங்க ரெண்டு பேத்தையும் காலை வேலை சொல்றா
சொல்லுங்கப்பா. சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொல்லியிருப்பா. அதுக்கு போய் அவ என்ன நமக்கு சின்ன குழந்தை தானே. யாரு இவளா சின்ன குழந்தை? உன்னார கல்யாணம் பண்ணியிருந்தா 2 பிள்ளையும் பெத்தெடுத்திருப்பா. ஏங்க அந்த மாதிரி அழகா ஒண்ணு, உங்களை மாதிரி கோரங்காட்டு ஒண்ணு. ஐயா ஏமா தேவி, ஏமா சும்மா காலங்காத்தால உங்க அண்ணி வந்து இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிற? விடுமாங்கப்பா. இந்த பக்கம் போங்கப்பா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். அண்ணி மாமா எப்பவுமே எங்க கட்சி தான். ஆமாமா, பெரிய பொல்லாத கட்சி. சரி சரி வா, சமையல் கட்டில வேலை இருக்கு, நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம். நாள வர மாட்டேன், நீ போய் பாரு. வாடினா. வர மாட்டேன். மாப்பிள்ள, தேவிக்கும் வயசாயிட்டே இருக்கு. காலகாலத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கனவு முடிஞ்சு போயிடும். என்னமாமா பண்ணுறது? என் கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே இப்போ தான் அப்படி இப்படின்னு கட்டி முடிஞ்சது. நான் ஒரு சாதாரண கார் டிரைவரு. கார் வச்சுக்கிறேன் தான் பேர். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குதுங்க மாமா. கையில் 10 பைசா காசு இல்லைங்க மாமா. இந்த காலத்தில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணோம்னா 1 லட்சம் 2 லட்சம் செலவாகு. அப்படி இருக்கும்போது வெறுங்கையில் முளம் படைச்சோன்னா எப்படி மாமா? வாசல் தான் மாப்பிள்ள. அதையெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ண முடியுமா? நல்ல காரியத்தையெல்லாம் எப்பயுமே தள்ளி போடக்கூடியது. காலகாலத்தில் இந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சிடணும். சட்டு போட்டுன்னு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. பார்க்கலாம் மாமா, நம்ம தகுதிக்கு உட்பட்ட இடமா அமைஞ்சதுன்னா பண்ணிட்டே போகுது. எல்லாம் நல்ல நேரம் வர்றப்ப எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சரியாப்புல, உங்களுக்கு வேலைக்கு நேரமாச்சு, நீங்கள் சாப்பிட்டு கிளம்புங்க. சரிங்க மாமா. அப்பா அப்பா வாடா சங்கரு, பார்த்தே 6 மாசமாச்சு. எப்பரா இருக்க? நல்லா இருக்கிறேண்ணே. எங்க அப்பாவை காணா? உள்ளதாண்டா இருக்காரு. சித்தப்பா சித்தப்பா, சங்கர் வந்திருக்கேன், வாங்க. பாப்பா சங்கர், நல்லா இருக்கியா? உன்னோட போன காரியமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதாப்பா? எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருக்குங்கப்பா. எல்லாம் நல்லபடியாக வெற்றியாக நினைக்கிறேன். ஆமாண்ணே, போன வந்தப்போ உன் கல்யாண விஷயத்தை பற்றி பேசணுமே, நீ ஒன்றுமே சொல்லி அதை பற்றி. டேய் விடுறா, அதெல்லாம் பண்ணுனா கிடக்குது, அதுக்கு என்னப்பா அவசரம்? இப்பதானே வந்திருக்க, போய் சாப்பிடு போ. எதால அப்படியே பேச்ச மாத்திர வரேன். ஏண்டா சந்தானா, நான் ஒன்று கேள்விப்பட்டனே, அது உண்மையா? நம்ம ஊருக்குள்ள கெட்ட பேர் வாங்கிட்டு திரியிறியே, ஏண்டா? என்ன சித்தப்பா சொல்றீங்க? புரியலையே. இல்லை, நேற்று ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டியாமே, ஏண்டா இப்படி ஊருக்குள்ளே கெட்ட பேர் வாங்கிட்டு திரியிற? ஐயோ சத்தியமா இல்லை சித்தப்பா. யாரோ என்னை பற்றி உங்ககிட்ட வேணும்னே பொய் சொல்லியிருக்காங்க. டேய் நிறுத்தா, மொசப்பிடிக்க நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாது? உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா. உனக்கு கூட்ட இல்லாத ஏதாவது ஒரு கெட்ட வழக்கு ஏதாவது இருக்கு சொல்றேன். தோளுக்கு மேலே வளர்ந்துட்டியே அப்படின்னு கண்டி கூடாதுன்னு தான் நான் உன்னுடைய பல தப்பெல்லாம் கண்டும் காணாமல் இருந்தேன். இதுவரைக்கும் ஒரு காரியமாக உருப்படியாக பண்ணனியா? ஏன்டா இப்படி கெட்டு பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிற? பேசி முடிச்சிட்டீங்களா? எத்தனை நாளா இப்படி என்னைய நிக்க வச்சு கேள்வி கேட்கணும்னு காத்துக்கிட்டு? ஏண்டா எனக்கு அந்த உரிமை இல்லைங்கிறியா? டேய், இப்போ இந்த ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தனசேகர் தன்னோட பையனை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுட்டான், தன்னோட அண்ணன் பையனை ஊதாரியை வளர்த்துட்டா அப்படின்னு என்னோட காது படவே பேசுறாங்கடா. அதுக்கு கேட்குறப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா, கஷ்டமா இருக்குது. சித்தப்பா உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? ஒன்றும் பண்ண வேண்டாம், பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இனிமேல் குடும்பம் குட்டின்னு ஒழுக்கமா இருக்கு பாருடா. கல்யாணம்லாம் எனக்கு இப்போ வேண்டாம், இன்னும் ஒரு 2-3 வருஷம் போட்டு அப்புறம் வேணா பார்த்துக்கலாம். டேய், பசிக்கு உதவாத சோறும் பருவத்தை கட்டாத பொண்டாட்டியும் இருந்து என்னடா பிரயோசனம்? இதுவரைக்கும் நீ எப்படியோ இருந்துட்ட, இனிமே இந்த சித்தப்பா சொல்ற பேச்சை கேட்டு அதன்படி நட. நானே ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னடா சொல்ற? சே, விட மாட்டீங்களே. என்னமோ பண்ணுங்க, உங்க ஆசையை நான் ஏன் கெடுக்கணும்?
மேடம் இன்னைக்கு என்ன ரொம்ப நேரமே வந்துட்டீங்க போல இருக்கு. என்ன கிண்டலா? இந்த மாதிரி நான் எத்தனை தடவை வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணால் சார் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. நீ என்ன ஈஸியாக சொல்லிட்ட. என்ன மாதிரி அழகான வயசு பசங்க இந்த ரோட்டில் தனியாக எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது? வர்ற போகிற ஃபிகரெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. கொஞ்சம் ஏமாந்தா போதும், தள்ளிட்டே போயிருப்பாங்க. ரொம்ப வலியுது, தொடச்சிக்கோ. இந்த மூஞ்சிய நான் காதலிச்சதே பெருசு. ஏதோ என் பின்னாடி லோ லோ லோன்னு சுற்றி சுற்றி வந்தேன்னு பரிதாபப்பட்டு காதலிச்சேன். ஏன் சொல்ல மாட்டேன்? தினமும் புலப்பக்க எடுத்துக்கிட்டு நடையா நடந்து காதலிச்சதுக்கு இதுவும் சொல்லுவியா, இன்னும் சொல்லுவியா? ஐயோ சாரி சந்துரு, நான் சும்மா விளையாட்டுக்கு அப்படி சொன்னேன். இங்கே பாரு, நீ ஆம்பளை, ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு வீட்டில இருந்து வந்துட முடியும். ஆனால் நான் அப்படி வர முடியுமா? அதுவும் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது? ஏண்டி உங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் லவ் பண்ண தெரியுது, தெரியாமல் ஏமாத்திட்டு வர தெரியாதா? ஏய் பயப்படுத்தாத சந்துரு. நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உள்ளம் முருக ஆசைதான். சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கலைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உதய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றும் ஒன்றும் ஒன்றாய ஆசைதான். உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். கண்ணில் கடைக்கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே, கால்கள் எந்தன் கால்கள் காதல் கோலம் போடுமே. நாணம் கொண்டு மேகம் ஒன்றில் மறையும் நிலவென, கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகென. தூக்கத்தில் உன் பேரை நான் சொல்ல காரணம் காதல்தானே. பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். ஜும் சக்கு ஜம் ஜும் ஜும் சக்கு ஜம் ஜும் சக்கு ஜம் ஜும் ஜும் சக்கு ஜம் ஜும் சக்கு ஜம் ஜும் சக்கு ஜம் ஜும் சக்கு ஜம்.
ஆசைதான் உயிர்கள் ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் உன் தோள் சேர ஆசைதான் உன்னில் வாழ ஆசைதான் உனக்குள் உறைய ஆசைதான் உலகம் மறக்க ஆசைதான் ஒன்றும் ஒன்றாயாக ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் தேவகி ஹாய் சங்கர். ஆமாம், நீங்கள் இப்போ ஊர்லேருந்து வந்தீங்க, காலேஜ் படிப்பெல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுங்க தேவகி. உங்களை பார்க்கலாம் தான் வீட்டுக்கு போகலான்ட்டு இருந்தேன். உங்களை வழியிலே பார்த்துட்டேன். சந்தோஷம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? ம், எனக்கு என்ன, நான் உண்டு வேலை உண்டுன்னு அப்படியே பொழுது போகுது. அப்படியா? அப்புறம் அண்ணனுக்கு ஒரு வேலை மிச்சம் பண்ணிட்டீங்களான்னு தெரியுதே. என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. கை கொடுங்களேன். எதுக்கு? கொஞ்சம் கை கொடுங்க. இது உங்கள் காதல் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். சாரி சங்கர், நான் பாரு வந்ததுலேருந்து மறந்தே போயிட்டேன், ஏதோ பேசிட்டேன். இவர் பேர் சந்துரு, நம்ம ஊருக்கு புதுசாக குடி வந்திருக்காரு. ஹலோ, ஹாய். உங்களை பற்றி தேவகி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தது, உங்களை மாதிரியே காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்டது, அது முடியாமல் போனப்போ நீங்கள் சொன்ன ஆறுதல், இப்படி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். குடும்ப சூழ்நிலை காரணம்னால தேவியினால் தொடர்ந்து படிக்க முடியல. பை நீங்கள் ஏதோ பர்சனலாக பேசிகிட்டு இருந்தீங்க, நான் இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நான் கிளம்புறேன். வரேன், பாய். சரி தேவகி, எனக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமாக மாமூலம் வெட்டு. என்னது மாமூலா? டேய், என்ன தெரியாத மாதிரி கேட்குறேன்? எப்பவுமே கன்னத்தில் கொடுப்பேன், இன்னைக்கு வித்தியாசமாக உதட்டுல. ஏய், உதப்படுவ ராஸ்கல். என்ன இளங்கோ, உள்ள வரலாமா? வாங்க வாங்க. என்ன திடீர்னு என்ன பார்க்க வீடு தேடி வந்திருக்கீங்க? எல்லா பொண்ணு விஷயமா தான் வந்திருக்கான். என்னோட அண்ணன் பைய சந்தானத்திற்கு உன்னோட தங்கச்சியை பொண்ணு கேட்டு வந்திருக்கான். நீ மட்டும் சம்மதம்னு சொன்னீங்கன்னா அடுத்த மாதமே ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுவோம். என்னப்பா சொல்கிற? ஐயா, நீங்கள் பெரியவங்க, உங்கள் முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் எனக்கு தெரியும். ஆனால் என்னப்பா, எதாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லு. இல்லைங்க, சந்தானம் மாதிரி ஒரு கெட்டவனுக்கு என் தங்கச்சி கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைங்க. டேய், யாரா கேட்டவன்? நாக்க அடக்கி பேசு, இல்ல பகிர்ந்துடா. ஜாக்கிரதையா பேசு. ஏ சும்மா வந்த இடத்துக்கு தேவையெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு எல்லாம் நான் பேசிக்கிறேன். ஏப்பா இளங்கோ, இவனுக்கு என்ன குறைச்சலுங்கிற? வீடு இல்லையா, இல்லை நிலம் இல்லையா, இல்லை சொத்து சுகம் இல்லையா? என்னப்பா குறைச்சல கண்ட நீ? எல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? சந்தானத்துக்கிட்ட ஒழுக்கம் இல்லைங்களே, குடி கூத்தியான சொல்றதுக்கே நான் கூசுதுங்க. இப்படிப்பட்டவனுக்கு என் தங்கச்சி கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது. இதுக்கு இந்த இளவுக்கு நான் வரலைன்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டிருந்தா இப்படி கண்டவன் முன்னாடி எல்லாம் அசிங்கப்பட வேண்டியது வந்திருக்காது சித்தப்பா. டேய், கண்டவன் சொன்ன அப்புறம் நடக்கிறதா வேற. வீடு தேடி வந்துட்டியானே, பொறுமையா இருக்கிற. டேய், என்னடா உனக்கெல்லாம் பொறுமை போட்டு கிண்டுது? உன் தங்கச்சி மட்டும் யோக்கியமா தான் இருக்காங்கிறது என்னடா நிச்சயம்? இன்னார எவன் பின்னாடி ஊரு மஞ்சிக்கிட்டு திரியிறான்னு தெரியல. என்னடா சொன்ன? விடுறா, வந்த இடத்துல தேவையில்லாத. ஏங்க, எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை? சொன்னா கேளுங்க, அமைதியா இருங்க. 2 பேரும் கம்மிட்டு இருங்கப்பா. வந்த இடத்துல ஏன்னா தேவையில்லாம அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
ஏய், உன் புருஷங்களை சொல்லி வையே, இல்ல நீ சீக்கிரமா விதவை ஆயிடுவ. ஏன் சித்தப்பா வம்பு பண்ணாம இவன் பேசுறத கேட்டுக்கிட்டு கையெடுத்து கும்பிட சொல்றீங்களா? நல்ல இடத்துக்கு சம்மந்தம் பண்ண கூட்டிட்டு வந்தீங்க போங்க. டேய், உண்மையை சொன்னா ரோஷம் பொத்துக்கிட்டு வர்றா. வந்த வழியை பார்த்துட்டு போறா. ஏய் இளங்கோ, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னவோ பெருசா பேசிக்கிட்டே போறையே. என்னோட அந்தஸ்துக்கு உன்னோட வீட்டு படியேறி நான் பொண்ணு கேட்க வந்ததே மிகப்பெரிய விஷயம். அதை நல்லா தெரிஞ்சுக்க. என்னமோ உன்னோட தங்கச்சி விட்டா இவனுக்கு வேற பொண்ணே கிடைக்காத என்ன? கூரை மேல சோத்த போட்டா 1000 காக்கா வரும், தெரிஞ்சுக்க. இங்க பாருங்க, நீங்க வேணா உங்க அண்ணன் மகனு உனக்கு வக்காலத்து வாங்கலாம். எனக்கு என்னங்க அவசியம் வந்தது? நீங்க வாசக்கதவு திறந்தா இருக்குது, நீங்க போலாம். இளங்கோ, ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. இப்ப பார், இந்த மாசத்திலேயே உன்னோட தங்கச்சிக்கு முன்னாடி இவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரு தனசேகரன். என்னங்க என்னங்க இது? பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் நல்லவங்க கெட்டவங்க வந்து கேட்க தான் செய்வாங்க. நம்ம தான் பொறுமையாக பதில் சொன்னோம். இப்படி எடுத்தறிஞ்சு பேசினா என்ன அர்த்தம்? அதுக்காக இவன மேல தந்தளிக்க தங்கச்சி கொடுக்க சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. பிடிச்சிருந்தா கொடுப்போம், பிடிக்கலனா அது பக்குவமா எடுத்து சொல்லணும். அதை விட்டு வந்தவங்க கிட்ட மழுக்குன்னா நல்லாவா இருக்கு? ஏய், யார்கிட்ட எப்படி பேசணும் எனக்கு தெரிஞ்சு. போடி உள்ள போ. என்னமோ பண்ணு. பாவி இப்படி தூக்கி போறே. வேண்டாம் முத்தம்மா, வேண்டாம். யோ, சோத்துக்கே வக்கத்து பயணிக்கிற உனக்கு சோக்கு கேக்குதா? சோக்கு உனக்கு எவ்வளவு ஏத்த இருக்கும்? ஐயா, உனக்கு நான் என்னையா குறை வச்சேன்? பகலின்னு பக்கம் ராத்திரி பக்கம் என் முன்னாடி உனக்கு நான் விரிக்கல. நீ குறைய கண்டுட்ட. எவ்வளவு கிழக்கு தெருவுல வச்சிட்டு இருக்கியாமே. ஆமாடி, ஆம்பளை நானு. ஒண்ணு இல்ல 10 பொண்டாடியோட வச்சு அப்பாட்டி வச்சு உனக்கு என்னடி வந்தது? ஒன்பது வச்சுக்க நல்லா இருக்கும். என்ன சொன்ன? நான் யாரா? அட பாவி, 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 பவுன் கழுத்துல போட்டு 500 பேர் மத்தியில அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து உன் கையால் தாலி கட்ட உன் பொண்டாட்டிடா. 500 பேர் முன்னாடி தாலி கட்டி நடி பிரயோசனம்? உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி உண்டா? புழு பூச்சி? புழு பூச்சி என்ன இங்க காட்டுக்கு தான் போகணும். யோ, முதல்ல உன்கிட்ட சரக்கு இல்லையா? உன்கிட்ட சரக்கு தான் என்ன என்னைக்கோ டெலிவரி பண்ணியிருப்பேன். என்னடி சொன்ன? யாரை பார்த்து என்ன சொன்னேன்? ஒன்னதான். நான் ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் கண்ணுல பார்த்தா போதும் கர்ப்பமாயிருவாங்க, தெரியுமா? ஒன்றும் இல்லை. அந்த கண்ணை காட்டு. உன் மூஞ்சில கண்ணு. ஒன்றும் இல்லை, எங்கள் தாத்தாவுக்கு 16 பொண்டாட்டி. 16 பொண்டாட்டியா? பிள்ளைங்களா பொண்டாட்டியா? சிச்சி பிள்ளைங்க. சரியா? எங்க அப்பாவுக்கு 8 பிள்ளைங்க. எனக்கு 4 பிள்ளைங்க வேண்டாமா? இங்க ஒண்ணுக்கே துப்பு இல்ல, உனக்கு 4 பிள்ளை கேக்குதா? இங்க பாரு, அந்த சிரிக்கி முண்டைய அடிச்சு துரத்திட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் நடத்துற வழியை பார்க்கலாம். ஏ, நீ பழைய மிஷினு, அவ புது மிஷினு. நான் அவ வீடே கிடக்க போறேன்னு போறேன். ஒன்றும் இல்லை, 1 2 3 10 பிள்ளை வச்சு உங்கள்கிட்ட வர போறேன் நான். யோ, நீ வாங்குற சம்பளத்துக்கும் பாக்குற வேலைக்கும் 2 பொண்டாட்டி 10 பிள்ளைங்களா? இங்க பாரியா, என்னைக்காவது பழைய மிஷின் தான் கடைசியில் உனக்கு கஞ்சி வச்சு ஊத்தும், அதை முதல்ல மறந்துடாத. ஏன் மொத்தம் அப்படி கோச்சுக்கிற? நான்லாம் கடவுளுக்கு சாம தெரிஞ்சுக்க. என்னைய வளர்ற? ஆமா, நம்ம குடும்பம் ஒன்றும் இல்லை. நான் வணங்குற கடவுள் பார்த்துக்க. சிவனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, பிரம்மாவுக்கு 2 பொண்டாட்டி, விஷ்ணுவுக்கு 2 பொண்டாட்டி. ஏன் நான் கூட எங்கள் அப்பா முருகனுக்கே 2 பொண்டாட்டி வெளிவானிங்க. எனக்கு 2 பொண்டாட்டி வேண்டாமா? யோ, ஏகபத்தினி விழுந்த ராமர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரே பொண்டாட்டி தான். ஆனா அவங்க அப்பனுக்கு 60,000 பொண்டாட்டி. ஐயோ, உன்னால திருத்தவே முடியாது. பாயா. சரி மொத்தமா உங்க 2 பேருக்கு
ஒரு போட்டி வைக்கிறேன். என்ன? எனக்கு யாரு முதல்ல புள்ள பத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 3 பவுன்ல செயின் போட்டி போடுறேன். நிஜமாவா? அதுக்கு நான் தயாரியா? அப்படியே நின்று என்ன முத்தம்மா, கொஞ்சம் முத்தா கொடுத்தா சரியா போயிடும் எல்லாமே. முத்தமா? உன் மூஞ்சிலாம் பார்த்தா மூடுதியா? சரி வந்து தோலை கொடுக்குறேன். ஏய், நான் தானே வைக்க போறேன், நீ எதுக்கு வைக்க போற? சுத்துதடி வம்பரத்தை போல உன் இடுப்பில் இருக்கும் அந்த சேலை. சுத்துதடி வம்பரத்தை போல உன் இடுப்பில் இருக்கும் அந்த சேலை. இனி சம்மதிச்ச போடு வேண்டி மாலை, நீ ஆடி இல்ல சொல்ல போற நாளே. இந்த கண்ணி பொண்ணு கற்பூரத்தை போல கொஞ்சம் கொஞ்சம் நான் கரைஞ்சு போனேன், நீ கொஞ்சம் என் பக்கம் வந்ததால. அட சுத்துதடி வம்பரத்தை போல உன் இடுப்பில் இருக்கும் அந்த சேலை. சிந்தாமணிய போல உன்னை சேர்த்துக்குமே கை மேல வந்த மனசு போல உன்னை வாழ வைப்பேன் எண்ணம் போல. உன்னை பார்க்கிறேன்டி மானே, சேர்த்துக்கிறேன் நானே. சுத்துதடி வம்பரத்தை போல இடுப்பில் இருக்கும் அந்த சேலை. சுத்துதடி வம்பரத்தை போல இடுப்பில் இருக்கு அந்த சேலை. இனி சம்மதிச்ச போடு வேண்டி மாலை, நீ ஆடியில சொல்ல போற நாளே. கொஞ்சம் கொஞ்சம் நான் கரைஞ்சு போனேன், நீ கொஞ்சம் என் பக்கம் வந்ததால. சுத்துதடி வம்பரத்தை போல உன் இடுப்பில் இருக்கு அந்த சேலை. நான் சொன்ன விஷயத்தை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இதில் முடிவெடுக்க என்ன இருக்கு? சந்தானம் உன்னை பொண்ணு கேட்க வந்தது வாஸ்தவம் தான். அதுதான் உங்கள் அண்ணன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அதை நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிறேன்? ஐயோ, அதுக்கு இல்லைங்க. இப்போல்லாம் எங்கள் அண்ணன் ஜாதகம் கையுமா அலையிறாரு. இனிமேலும் நம்ம காதலை மறைக்கிறது எனக்கு என்னமோ நல்லதாக படலை.
புரியுது. எங்கள் வீட்டில் என் கல்யாணத்தை பற்றி நானே எப்படி பேசணும் தான் யோசிச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இனிமேல் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கூடி சீக்கிரம் நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். சரி தேவகி, நான் இன்னைக்கே எங்கள் அம்மா அப்பாட்ட பேசி ஒரு நல்ல முடிவாக எடுத்து நான் நாளைக்கே உன்னை பொண்ணு பார்க்க வரோம். கண்டிப்பாக இதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. சத்தியமா தேவகி, நீ தைரியமாக வீட்டுக்கு போ. நாளைக்கு நான் வெத்தலை பாக்கத்தோட வந்து உங்கள் அண்ணனை சந்திக்கிறேன். வரட்டுமா? கடவுளே, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அவுத்து போட்டு சிங்குன்னு அடிச்சான். என்ன தேவகி அப்படி பார்க்குற? பார்த்துட்டேங்கன்னு பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். லவ்வாக்க பண்ணு காசா பணமா? நீ என்ன பண்ணுவன்னு? உன் வயசு அப்படி. நண்டு கொளுத்தா வளையல் எப்படி தங்க? டேய், வார்த்தையை அளந்து பேசு. பாத்தியாகண்ணே, படக்குன்னு மரியாதையை குறைச்சபடிய நானும் டக்குன்னு உன் மேல கை வைக்கிறேன். அது ஒன்றும் பெருசு இல்லை. அப்புறம் கற்பு போச்சு, கருமாந்திரம் போச்சுன்னு மூளைக்குழியில் உட்காந்து ஒப்பேரி வைப்பேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கண்ணே. ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இப்போ என்னை தேடி வந்து வம்பு எடுத்துட்டு இருக்கிற? அதென்ன அப்படி கேட்குற? சர்க்கரை தேடி எறும்பு எதுக்கு வர? ஏபிசிடி படிக்கவா? எல்லாம் அதுக்கு தான் கண்ணு. கண்ணு, உங்க அண்ணன் அங்க என்னடானா என் தங்கச்சி சுத்த தங்கன்னு இருக்கிறியான். நீ இங்க எவன் கூடவா? ஓ, நம்ம சுத்த தங்கமா இல்லையான்னு உரைச்சி பார்க்குறியாக்க? ஏய், நான் எவன் கூட வேணாலும் உரசுவேன். அதை கேட்க நீ யாரு? ஏன் அவங்க என்னையெல்லாம் பார்த்தா ஆம்பளைய தெரியலையா? இங்க பார், உன்னை மாதிரி பொறுக்கிய எந்த பொண்ணும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். முதல்ல தெரிஞ்சுக்க. கண்ணு, அது என்னங்கடி எல்லாருமே கதாநாயகி பூரா கதாநாயகனை மட்டும்தான் லவ் பண்ணுவோன்னு சொல்லி வச்ச மாதிரி பண்றீங்க. அப்புறம் எங்களை மாதிரி வில்லன் எல்லாம் விரல சூப்பிட்டு போறதுக்கு. ஆமா கண்ணு, அம்மா அப்பா விளையாட்டுலாம் முடிஞ்சுதா இல்லை இனிமே தானே? இங்க பார், நீ நினைக்கிற மாதிரி எங்க காதல் ஒன்றும் அவ்வளோ கீழ்த்தனமானதில்லை. ஓ, உங்க காதல புனிதமானதாக்க? ஏங்கண்ண, நக்கர நாய்க்கு செக்கு ஒண்ணுதான், சிவலிங்கம் ஒண்ணுதான். நாளைக்கு அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்டாட்டி புனிதமான காதலுக்கு சொந்தக்காரின்னு தள்ளி நின்று மணி அடிக்கவே போறியா? கட்டில்ல படுக்க வச்சு உரட்டி எடுத்துட மாட்டேன். ஏன்டா சொல்லுவ? இவன் என்ன விவரம் கட்டவளா இருப்பாளாட்டு இருக்குது? மனுஷனா நீ? ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் அசிங்கமா பேசுவியா? ஏய், உன்னால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா எங்க அண்ணன் கிட்ட போய் என் காதலை பத்தி சொல்லுவேன், அவ்வளோதானே? போய் சொல்லிக்கோ. எனக்கு ஒரு வேலை மிச்சுன்னு நான் போய்கிட்டே இருப்பேன். பாருங்கய்யா, நல்லா பாருங்க. லவ்ங்கிற பேர்ல அண்ணனுக்கு தெரியாம கூத்தடிக்கிறா. ஆனா அம்மனுக்கு வீராப்புக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னங்கன்னு ஒண்ணுவ காதல் அப்படி பேச வைக்குது. தேவகி நெருப்புடா, தொடணும்னு நினைச்ச கொருகி சாம்பல் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. முதலாளி அவ பாட்டுக்கு மரியாதையெல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கிறா, நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க. அந்த கழுதைய இழுத்து போட்டு 4 முதிக்க வேண்டியதாக.
டேய் விடுறா, அவன் திட்டினதுலையும் ஒரு கிக்கா தாண்டா இருக்குது. ஏங்க முதலாளி, நீங்களே இப்படி பேசுறீங்க? ஊருக்குள்ள ஒரு பொம்பளை லைட்டா உங்களை மூஞ்சி சுழிச்சு பார்த்துட்டு போனாலே அவ முந்தாடியை உருவிடுவீங்க. நீங்களா இப்படி பேசுறது? டே செல்வா, அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஒருத்தி வேணும்னா அப்பவே கையை வச்சு போடலாம். அதுவே ஆயுசு முழுக்க ஒருத்தி வேணும்னா கொஞ்சம் அடக்கித்தாண்டா வாசிக்கணும். அதில் என்ன பிரயோஜனம் முதலாளி? கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி பொண்ணு பார்க்க போனீங்க, என்னாச்சு? வீணா வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு வந்தது தான் மிச்சமாச்சு. டேய், அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தாண்டா இந்த தேவகி கழுத்துல நான் தாலி கட்டுனா அந்த இளங்கோப்பைய காலத்துக்கு எனக்கு அடிமடா. மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட நீங்க நினைக்கிறீங்க, அது நடக்காது. தேவி உங்களை காதலிக்கல, அவ அண்ணனுக்கு உனக்கு பிடிக்கல. அதனால நீங்க கட்டுனா அவளைத்தான் கட்டுவன்னு சவால் விடுறீங்க. பார்க்கலாம் யாரு ஜெயிக்க போறாங்கன்னு. கூட தாண்டா இருக்கிற, பார்க்கத்தானே போற. காணோம். ஏய் என்னடி, எங்கடி போயிட்டு வர? உனக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவ்வளோ நேரமா காத்திருந்துட்டு இப்போதான் கிளம்பி போறாங்க. அண்ணி என்ன நீ சொல்றீங்க? ஆமாடி, அப்பாவுக்கு தெரிஞ்சுங்க திடீர்னு ஒரு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளையும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு உங்க அண்ணனும் தட்டை மாத்திட்டாரு. ஆமாம்மா, எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட உன்னை பற்றி சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சாம்மா.